நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். மீண்டுமாக இந்த வீடும் உணவும் நிகழ்ச்சியில உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு சில வாரங்களாக நம்ம பேரண்டிங்கை குறித்து நிறைய விஷயம் பார்த்துட்டே வரோம். நம்ம அ ஒரு கேட்டகரியா பார்க்குறோம். ஸோ கடைசியா நம்ம பார்த்தது அப்பா, பையன் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம். ஸோ அதில் கம்யூனிகேஷன் எவ்வளோ முக்கியம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், பேசுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம். கடைசியா ஒரு டாப்பிக்கில நம்ம முடிச்சோம். என்னன்னா சிங்கிள் பேரண்ட்ஸ். ஸோ சிங்கிள் பேரண்ட்ஸ் பத்தி நம்ம இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுவரைக்கும் நம்மகிட்ட பேசிட்டு இருந்த டாடி இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஸோ சிங்கிள் பேரண்ட்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு அதிகமா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க சொல்லுங்க. சிங்கிள் பேரண்ட்ஸ் அப்படின்னாலே ஒரு தனியாக பார்க்கப்படுகிற ஒரு சில நபர்கள்னு கூட சொல்லலாம். இந்த சொசைட்டி டிஃப்ரெண்ட்டா அவங்கள பார்க்குது. மத்தபடி அவங்க ஃபேமிலியுமே சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டா பார்க்குது. ஸோ உண்மையாகவே சிங்கிள் பேரண்ட்ஸ்னா யாரு? என்ன? அவங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கான சில விஷயங்கள், இந்த ரியாலிட்டியை நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய நேரங்களில் ஐ திங்க் நம்முடைய சமுதாயத்திலையும் சரி அல்லது திருச்சபைகள்லேயுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக அட்ரஸ் பண்ணப்படாத ஒரு கம்யூனிட்டி வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ். பேசுவோம், அவங்கள பற்றி நம்ம சில விஷயங்கள் சொன்னாலும் ஸ்ட்ரெயிட்டாக அட்ரஸ் பண்ண மாட்டோம். அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணி பேசுகிறதுக்கோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் பெரும்பாலும் யாரும் பண்ணுறது இல்லை. அதுக்கான காரணம் வந்து ஒருவேளை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அட்ரஸ் பண்ணால் அவங்க அஃபண்ட் ஆகிடுவாங்களோ, அது அவங்களுடைய மனசை பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில் கூட தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்கள பற்றி நம்ம நிறையா பேசணும், பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. ரீசெண்டாக சிலரோட பேசிகிட்டு இருக்கும்போது சர்ச் செட்டப்பில் நம்ம பார்க்குறோம். ஒரு 100 பேர் 120 பேர் ஒரு சர்ச்சில் ஒரு 100-120 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த சர்ச்சில் மினிமம் ஒரு 10 பேராவது சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையே நமக்கு சரியாக புரியுது. ஒரு அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் தான் இந்த சிங்கிள் பேரண்ட். அதுலேயும் பெரும்பாலும் 70-80% சிங்கிள் பேரண்ட் யாருன்னா பெண்கள் தான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறாங்க. ஆண்கள் ஒருவேளை அவங்க டிவோர்ஸ் ஆனாலோ அல்லது வந்து விடோவர் ஆனாலோ அவங்க ரீமேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைக்கு நேராக அவங்க போயிடுறாங்க. பெண்கள் பெரும்பாலும் என்ன செய்கிறது இல்லைன்னா ரீமேரேஜ் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது இன்னுமே அவங்களுக்குள்ளே அந்த இமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸில் இருக்குது. ஸோ அவங்க சிங்கிள் பேரண்ட்டுங்கிற லிஸ்ட்டில் வரும்போது ஒரு 70-80% ஆட்கள் பெண்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. ஸோ அது நம்ம இந்த சிங்கிள் பேரண்ட்டை பற்றி நம்ம பேசும்போது என்ன பேசணும்னா, மேலோட்டமாக சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 2 பேருடைய வேலையை ஒரு நபர் செய்கிறார்கள். அப்பா அம்மா 2 பேர் சேர்ந்து செய்கிற ஒரு வேலையை, குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பை இவங்க சிங்கிளாக இருந்து அதை செய்கிறாங்க. அது வெளியிலேருந்து பார்ப்பதற்கு அவங்களுக்கு என்னப்பா கஷ்டம் இல்லை பார்த்துக்குவாங்க அப்படின்னாலும் அந்த 2 வேலையும் சேர்த்து பொறுப்பெடுப்பது என்பது ரொம்ப கடினமான ஒன்று. இது வந்து வெறுமன வேலை என்று நம்ம யோசிச்சிட முடியாது. அந்த குடும்பத்துக்குரிய ஏர்னிங் பர்சனாக அவங்க தான் இருக்கணும், பணம் சம்பாதிக்கிற நபராக அவங்க தான் இருக்கணும். அதே நேரத்தில் அது ஆண்களோ பெண்களோ சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதா இருக்கட்டும் அல்லது அவங்கள டிசிப்ளின் பண்ணுறதா இருக்கட்டும், கேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா வேலையுமே 2 வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்போது அது கொஞ்சம் கடினமானது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அது கடினமான விஷயமாக இருக்குது. ஆனால் இது மட்டும் இல்லை, மேலோட்டமாக பார்த்தா இப்படி தெரியுது. பட் இது மட்டும் கிடையாது. மாற இதை தாண்டி அவங்களுக்குள்ள அவங்க சந்திக்கிற தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கிற சில ஸ்ட்ரகிள், சில போராட்டங்கள் வந்து நான் நினைக்கிறேன் நம்முடைய நேயர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதை பார்க்குற சிங்கிள் பேரண்ட்ஸுமே நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னுடைய கேரக்டர் ஏன் இப்படி இருக்குது, என்னுடைய குணாதிசயம் ஏன் இப்படி மாறிச்சு அப்படிங்கிறதுக்கு சில நேரத்தில் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கே அதை பற்றிய தெளிவு இல்லாததுனாலேயே அந்த மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு 4-5 விஷயத்தை ரொம்ப நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து 2 ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்பா அம்மாக்குரிய 2 பொறுப்பையும் அவங்க எடுத்துக்கிறதுனால இமோஷ்னலாக அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா நிறையா பாரத்தை சுமக்கிறாங்க. உணர்வு ரீதியான பாரத்தை அதிகமாக அவர்கள் சுமக்க வேண்டியது இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை எந்த ஸ்கூலில் சேர்க்குறது? இப்போ 2 பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி யாரோ ஒருத்தர் டிசிஷன் எடுப்பாங்க அல்லது இதுதான் செய்யணும்பாங்க, 2 பேர் சேர்ந்து முடிவு எடுத்துடலாம். ஆனால் இவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளைங்களை எந்த ஸ்கூலில் சேர்க்குறது, எந்த காலேஜில் சேர்க்குறது, எந்த கோர்ஸில் சேர்க்குறது, இந்த கன்ஃபியூஷன் வரும். இந்த கன்ஃபியூஷனுக்காக யார்கிட்டையாவது இப்போ ஐடியா கேட்கலான்னா மோர் ஆர் லெஸ் மற்றவங்க மேலே ட்ரஸ்ட் வராது.
ஏன்னா ஐடியா கேட்கும் போதுமே ஐடியா சொல்கிற ஆட்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இருக்கிற பொருளாதார வசதிக்கு, உனக்கு இருக்கிற சூழலுக்கு நீ இதை செஞ்சால் போதும், அதை செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வேளை இவங்களை தங்களை புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட ஆப்போசிட்லேருந்து வரக்கூடிய சில வார்த்தைகள் அவங்கள இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ண வைக்கும். அதனால் இந்த ஸ்கூலில் சேர்க்குற டிசிஷனில் இருந்து அதுக்கடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த சில நேரத்தில் அவங்களுடைய பிள்ளைங்களே நைட் நேரத்தில் ஒரு நைட் மேர் வந்து ஒரு கனவு வந்து அவங்க அலறுறாங்க. பிள்ளைங்களுடைய இஷ்யூஸ் வரும்போதுமே அந்த இஷ்யூஸை யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுறது, அல்லது இவங்களா நம்ம தான் அதை டீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஃபினான்ஸில் இருந்து, சாப்பாட்டில் இருந்து, பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்குறதுலேருந்து, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எல்லா டிசிஷன் எடுக்கும் போதும் உணர்வு ரீதியான ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இது அவங்கள நிறைய நேரத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா, அவங்களோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி ஒன்று அதிகப்படியான கோபம், அக்ரெசிவான மோடுக்கு போயிடுறாங்க, அல்லது கம்ப்ளீட்டாக வந்து தங்களை வந்து விட்ராவல் சிம்டம் சொல்லிடுற மாதிரி எதுலேயுமே தலையிடாமல் தங்களை ஒதுக்கி கொண்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு என்று சமுதாயத்திலேருந்து தள்ளி தங்களை தாங்களே ஒதுக்கி கொள்கிற மனநிலை இருக்குது. இது வந்து இமோஷ்னலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் முக்கியமான ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு இன்னர் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு மனதில் ஒரு டென்ஷன், இது சரியாயிருமா, அது சரியாயிருமா, அதை கரெக்டாக பண்ணிடுவோமா, இதை செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க வெளிப்படையாக பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப தீவிரமாக உழைக்கிற மாதிரி இருக்கும். உழைப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய பர்சனல் அப்படிங்கிற மாதிரி எடுத்து தனிப்பட்ட முறையில் எடுத்து பார்த்தா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க லைஃபே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு டென்ஷன் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் ஒருவேளை அவங்க சில விஷயத்த சக்ஸஸ் ஆகுறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேலையில் இருக்கலாம், கரியரில் இருக்கலாம், எதுலையாவது அவங்க சக்ஸஸ் ஆகுறாங்கன்னா அந்த சக்ஸஸ் ஆகக்கூடிய மகிழ்ச்சியை கூட மற்றவங்கள போல் எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணி அதை கொண்டாடிட முடியாது. அல்லது அவங்க ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு வருத்தம், ஒரு இழப்பில் இருக்கிறாங்க, அல்லது ரொம்ப கவலையில் இருக்கிறாங்கன்னா அந்த கவலையை கூட இவங்க தனிமையாக தான் அந்த கவலையை வந்து ப்ராசஸ் பண்ண முடியுமே ஒழிய அந்த கவலையை மற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கும். சில நேரம் சொன்னாலுமே தவறாக புரிந்து கொள்வார்களோ அப்படிங்கிற ஒரு இன்னர் டென்ஷன் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு இமோஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸ், இவங்க ஃபேஸ் பண்ணுற பயங்கர இமோஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்குது. இன்னும் சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா, சில இடங்களில் பெரும்பான்மையான இடங்களில் இமோஷ்னலாக தங்களை தாங்களே பேலன்ஸ் பண்ணுறதுக்குமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனால் அடிக்கடி அவங்க தங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்குவாங்க, நான் சரியாக தான் இருக்கிறேன்னா, என் பிள்ளைங்களுக்கு நான் பண்ணுறது சரிதானா, நான் என்னுடைய பிள்ளைங்களை நான் ஓகேயா, நான் நன்மை தான் செய்கிறேனா அல்லது தீமை தான் செய்கிறேனா, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் அவங்களுடைய மேபி இந்த கன்ஃபியூஷனை வந்து அவங்க பிள்ளைங்கிட்ட கூட அவங்க ஷேர் பண்ண முடியாது, அல்லது வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் அந்த இமோஷ்னல் கன்ஃபியூஷன் இருக்குதுல்ல, அது அவங்கள வந்து ரொம்ப பலவீனப்படுத்தும், ரொம்ப பாதிப்புக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி அவங்கள நம்ம இது மட்டும் இல்லை, ரொம்ப அவங்க சந்திக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனைனா லோன்லினஸ். எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, என்னை கைட் பண்ண ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு லோன்லினஸ். என் வீட்டை நான் தான் பார்த்து ஆகணும், வேறு வழியே இல்லை. அதனால் என்ன செய்வாங்கன்னா இவங்க பெரும்பாலும் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. இது இன்னும் சொல்ல போகும்போது நோ ஆஃப் சுவிட்ச் அப்படிம்பாங்க. இவங்க வந்து ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் கூட அது கூட அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும். ஐயோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் செயல்பட்டால் நல்லாயிருக்கும், நம்முடைய குடும்பத்தை கொண்டு வரதுக்கு நம்ம நிச்சயமாக நம்மளை புஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நிறைய இமோஷனல் கன்ஃபியூஷன்ஸையும் இமோஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த சிங்கிள் பேரண்ட்டுங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லும் போதுமே எனக்கு ஒரு சில விஷயம் இன்னுமே ஒரு சில கேள்விகள் வருது. ஏன்னா நானும் ரீசெண்ட் டேஸாக ஒரு ஃபியூ சிங்கிள் பேரண்ட்ஸ் கம்யூனிட்டியை பார்க்குறேன், அவங்கள்ட்ட பேசுகிறேன். இந்த க்ரீஃப் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க, அது 5 ஸ்டேஜ் இருக்குது அப்படின்வாங்க. இப்போ சில சிங்கிள் பேரண்ட்ஸ் வந்து இன்னுமே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது தங்களுடைய பார்ட்னர் இறந்ததை அல்லது விட்டு போனதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியலையே அப்படின்ற இன்னும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க பார்ட்னர் இறந்தோ அல்லது அந்த டிஸ்மிஸ் ஆகியோ எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்த்தா 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும்.
ஸோ அவங்க எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றது? ஏன்னா அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் அடுத்து சில்ட்ரன் எப்படி டீல் பண்ணணும், சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற அந்த தாட்டுக்கே உள்ளே வருவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்க எப்படி கடைசி அக்செப்டன்ஸ்க்கு உள்ளே வர்றது? அந்த இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக. இந்த கிரீஃப் ஸ்டேஜ் அல்லது அவங்களுடைய துயரத்தை கடந்து செல்லக்கூடிய நிலைகள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நான் நினைக்கிறேன் ராபர்ட் கிராஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் தான் இந்த ஸ்டேஜஸை பற்றி பேசியிருக்கிறாரு. அதில் 5 ஸ்டேஜஸை பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து டினையல். டினையல் அப்படின்னா இது நடக்கவே இல்லை, இவர் என்னோடய ஹஸ்பண்டோ என்னோடய ஒய்ஃப் வந்து மறிக்கலை, ஏதோ நடந்துருச்சு, அது அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த டினையல் ஸ்டேஜில் அதை மறுப்பு தெரிவிக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கிறது. பெரும்பாலும் எந்த டெத்தாக இருந்தாலும் சரி, எந்த லாஸாக இருந்தாலும் இழப்பாக இருந்தாலும் எல்லாருமே இந்த ஸ்டேஜஸை கடந்து போகிறோம். எஸ்பெஷலி லைஃப் பார்ட்னரை இழக்கும்போது ஒரு டெத்துலேயோ அல்லது மேபி அவங்களுக்குள்ள சில ப்ராப்ளம் வந்து டிவோர்ஸ் லெவலில் போயோ அல்லது செப்பரேஷனோ வரும்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டினையல், அதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த இழப்பை அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இல்லாமல் இருக்கிற ஒரு தன்மை. நீ சொல்லும்போது 25 வருஷமாக அந்த டினையல் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா 25 வருஷமாக அவங்க டினையல் ஸ்டேஜில் இல்லை. ஆரம்பத்தில் சில நாள் இருந்திருக்கலாம், டினையல் ஸ்டேஜில் இருந்திருக்கலாமே ஒழிய அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜு கடந்து வந்திருப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன வந்திருப்பாங்க அப்படின்னா கோபம் வரும், அவங்களுக்கு ஆங்கர் வரும். யார் மேலெல்லாம் கோபம் வரும் அப்படின்னா இந்த இழப்பு ஏன் எனக்கு நேரிட்டது அப்படிங்கிற அந்த கோபம் வந்து ஒன்று இப்போ டிவோர்ஸு அல்லது டெத்தாக இருந்தால் கூட அவன் செத்துருக்கக்கூடாது, என் மனைவி செத்துருக்கக்கூடாது, என் ஒய்ஃப் செத்துருக்கக்கூடாது, என்னுடைய ஹஸ்பண்ட் செத்துருக்கக்கூடாது, அல்லது இவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கக்கூடாது, அது அவங்க மேலே உள்ள தப்பு, அவங்க நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருக்கலாம், நினச்சிருந்தா பிரிஞ்சு போகாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு லைஃப் பார்ட்னர் மேலே அவங்களுக்கு கோபம் வரும். பிரிஞ்சு போன அல்லது மரித்து போன லைஃப் பார்ட்னர் மேலே கோபம் வரும். அல்லது சில நேரத்தில் இதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு மற்றவங்க மேலே, தேர்ட் பர்சன்ஸ் மேலே, அது வந்து மேபி ஃபேமிலி பீப்புளாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கலாம், யார் மேலேயாவது இவங்களால தான் என்னோடய ஹஸ்பண்ட் இறந்தார் அல்லது இவங்களால தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போனார் அப்படிங்கிற ஒரு ஆங்கர் ஒன்று பர்டிகுலர் பர்சன் மேலே அல்லது தேர்ட் பர்சன் மேலே. ஈவன் இப்போது வந்து சிக்காக இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா டாக்டர் மேலே கூட கோபம் வரும், நர்சஸ் மேலே கோபம் வரும், ஸோ மெடிக்கல் பீப்புள் மேலே கோபம் வரும். ஏதோ ஒரு விதத்தில் இவங்க யார் மேலேயாகிலும் இந்த கோப உணர்வு வந்து அவங்க வெளிப்பட ஆரம்பிக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோபம் வந்து கடைசியில் யார் மேலே கோபம் வரும்னா கடவுள் மேலே கோபம் வரும். கடவுள் தானே இதை அனுமதிச்சார், அவர் மட்டும் அதை செஞ்சுருந்தா, சரியான டைமில் ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு கடவுள் மேலே கோபம் வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் கோபம் வந்து யார் மேலேயாவது காட்டுவாங்க. இந்த கோபத்துடைய நிலைகள் தான் ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகிறது. கோபம் வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலெலாம் கோபம் வர்றது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஆங்கர், தங்கள் மேலேயே அவங்களுக்கு கோபம் வரும். நான் ஒழுங்காக இருந்திருந்துருக்கலாமோ, நான் சரியாக இருந்திருந்தால் அது நடந்திருக்காதுன்னு சொல்லி தங்கள் மேலே கோபம் வரும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா யார் மேலே கோபம் இருக்குதோ அவங்கள மன்னிக்கிற ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகணும். அந்த மன்னிக்கிற ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா யார் மேலே கோபம் இருக்குதோ அவங்க மேலே இருக்க கோபம் வந்து அது சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போது தேர்ட் பர்சனை மன்னிக்கலை, நான் உண்டு என் லைஃப் உண்டு போகிறது வந்து அதுவே ரொம்ப ஹார்டு தான், கஷ்டம்தான், மன்னிச்சு ஆகணும். ஆனால் இது என்ன ஆகுது அப்படின்னா தேர்ட் பர்சனை கூட ஓரளவுக்கு டீல் பண்ணுவாங்க. தங்கள் மேலே இருக்கிற செல்ஃப் ஆங்கர் இருக்குல்ல, அது அவங்கள கில்ட்டுக்குள்ளே கொண்டு போய் நீ சொன்னது போல் 20 வருஷம் 25 வருஷமாக அந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அவங்க அந்த செல்ஃப் ஆங்கரில் இருந்து தன்னைத்தானே மன்னிக்க அவங்களால முடியல. மன்னிக்காததுனால தான் அவங்க இந்த டினையல் ஸ்டேஜில் இருக்கிறது போலவே ஒரு தோன்றுமே ஒளி, இது வந்து ஆங்கர், அவங்க மேலே அவங்களுக்கு இருக்கிற கோபம். 2 3வது பார்கெயின் பண்ணுவாங்க. பார்கெயின் பண்ணுவாங்கன்னா இப்படி நடந்திருக்கக்கூடாது, கடவுள் ஏன் எனக்கு செஞ்சார், நீங்கள் ஏன் பண்ணீங்க, நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு ஒரு மாதிரி வாக்குவாதம், அந்த ஆங்கரோடு சேர்ந்து இந்த பார்கெயினிங்கும் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். இந்த ஸ்டேஜை கடந்து போகும்போது தான் டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. ஸோ டிப்ரெஷனுக்குள்ளே போகும்போது அதுவுமே நீண்ட நாட்கள் போகுது. நீண்ட நாட்கள் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கொடுக்குற கவுன்சிலிங், அதாவது கவுன்சிலிங் நினச்சிட்டு கொடுக்குற அட்வைஸ் எப்படின்னா, நீ அழக்கூடாது,
நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், உன்னுடைய இமோஷன்ஸை வெளிப்படுத்தவே கூடாது, நீ அழுதனா உன் பிள்ளை என்ன நினைப்பான், நீ அழுதனா சமுதாயம் என்ன நினைக்கும் அப்படின்னு அந்த சிங்கிள் பேரண்ட்டுடைய இமோஷன்ஸை வெளியில் கொண்டு வராத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த சமுதாயம் சொல்லி கொடுத்துருக்குது. அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் நம்ம வளர்ந்துட்டுருக்குறோம். இப்படி இமோஷன்ஸை எதுவுமே வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளே வைக்க 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 அதுக்கு பேர் தானே ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. மன அழுத்தமும் அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போகும்போது அது அவங்கள வந்து ரொம்ப தனிமைப்படுத்திடுது, வேதனைக்குள்ளே கொண்டு போயிடுது. அல்லது எனக்கெலாம் தெரிஞ்ச சில சிங்கிள் பேரண்ட் வந்து எந்த நல்லது கெட்டதுக்கும் அவங்க வெளியில் வரமாட்டாங்க. ஏன்னா என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும், என்ன தான் சமுதாயத்தில் நிறைய டெவலப்மெண்ட்லாம் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது, வரல நம்ம சொல்ல முடியாது. வந்தாலும் சிங்கிள் பேரண்ட்டை பார்க்குற பார்வை இன்றைக்கி நிறைய இடங்களில் வித்தியாசமாக தான் இருக்குது. அதனால் தங்களை வந்து அவங்க மற்ற எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே அவங்க கலந்து கொள்ளாமல் தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுகிற நிலை இருக்குது. இதெல்லாம் டிப்ரெஷன் ஸ்டேட். ஸோ இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கே வர முடியும். இந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா அவங்களுடைய உணர்வுகளை அழணுமோ அல்லது ஷேர் பண்ணணுமோ, அந்த மாதிரி மேபி சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தால் சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு பாஸ்டரோ அல்லது பாஸ்டர் ஒய்ஃப்டையோ அவங்க விஷயங்களை ஷேர் பண்ணி அதோட எமோஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆர்எல்ஸ் அவங்க ப்ரொஃபஷனலாக ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட போகலாம், தப்பே கிடையாது. ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட்டை போய் உட்காந்து பேசி மனதில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணி ஸோ தங்களை டீல் பண்ணி அந்த அக்செப்டன்ஸுக்குள்ளே வரும்போது மட்டும்தான் அவங்க ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ண முடியும். ஆனால் பெரும்பான்மையான சிங்கிள் பேரண்ட்ஸ் இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகிறதோ தங்களை டீல் பண்ண நினைக்கிறதோ, என் மேலே தான் எனக்கு கோபம் இருக்குது, நான் என்னை மன்னிக்காமல் இருக்கிறேன், என்னை பற்றிய குற்ற உணர்வு எனக்கு இருக்குது, அந்த கில்ட் இருக்குது, அந்த ஷேம் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருக்குது, இதை நான் டீல் பண்ணணும், இதுலேருந்து நான் வெளியில் வரணுங்கிற அவேர்னஸ்ஸே நிறைய சிங்கிள் பேரண்ட்டுக்கு இருக்கிறது இல்லை. இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அவேர்னஸ் இல்லாமல் மன அழுத்தங்கள், வருத்தங்கள், குற்ற உணர்வுகள் இதெல்லாம் சேர்ந்து அவங்கள ரொம்ப பாரப்படுத்த ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் வரும்போது அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து என்ன செய்யுது, மாற ஆரம்பிக்குது. ரொம்ப அதிகப்படியான கோபம், அதிகப்படியான கண்டிப்பு அல்லது ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டாக மாறுறது, அவங்களுடைய குணாதிசயங்களே சில மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டாயிருது. அது எரிச்சல் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சிங்கிள் பேரண்ட்டுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரொம்ப முக்கியமான நபர். கடவுள் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஸோ பிரச்சனைகள் நடந்து விட்டது, இழப்புகள் நேர்ந்து விட்டது. இந்த இழப்புகளிலிருந்து உங்களுடைய மனதை தேற்றி கொண்டு வர வேண்டுமானால் உங்களை நீங்கள் டீல் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். உங்களை நீங்கள் சரியாக டீல் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் எஃபெக்டிவாக உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுடைய பிள்ளைங்களையோ நடத்துவது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சிங்கிள் பேரண்ட்டுக்கும், ஒருவேளை உங்கள் வீடுகளில் யாராவது இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள டீல் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீங்கள் ரொம்ப கரெக்டாகவே சொன்னீங்க. நான் சிங்கிள் பேரண்ட்ஸ் குறித்து இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிகிறதும் இல்லை. ஏன்னா அவங்களும் நார்மலாக மனுஷங்க தானே, அவங்களும் படுற கஷ்டம்லாம் எல்லோரும் பட்டதானே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னுமே நீங்கள் சொன்ன மாதிரி இதை பார்த்துட்ருக்க சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கும் சரி, அல்லது தங்களை சுற்றி சிங்கிள் பேரண்ட்ஸ் யாராவது இருந்தாங்களும் நீங்கள் இந்த கண்ணோட்டத்தோடு அவங்கள பார்த்தா இன்னும் கொஞ்சமே இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது, பிப்ளிக்கலாக நீங்கள் இதை இன்னும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது இன்னுமே மக்களோட பேசுகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு ரொம்ப அவசியமானது. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே பேஸ் வந்து பைபிள். சிங்கிள் பேரண்ட்டு சொல்லும்போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற மேக்சிமமான சிங்கிள் பேரண்ட் வந்து விடோவரை தான், விடோவர் இவங்கள தான் ஃபேஸ் பண்ணியிருக்குது. சில இடங்களில் இந்த செப்பரேட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிற 1-2 கேரக்டர் நம்ம பைபிளில் பார்க்குறோம். அதில் நம்ம யோசிக்கும் போது ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பேரண்ட்டுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னா, சாரிபாத் ஒரு விதவை. அந்த சாரிபாத் ஒரு விதவையை பற்றி நம்ம பேசும்போது, எலியா அந்த வீட்டுக்கு போகிறாரு, எண்ணெய் கொஞ்சம் மாவு இருந்துச்சு, கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு, அப்புறம் வற்றாமல் அதுக்கு வந்துக்கிட்டே இருந்தது, பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிட்டாங்க. இது ஒரு பெரிய அற்புதமாகவும் எலியா தீர்க்கதரிசி பற்றி பேசுவதற்கான ஒரு பெரிய சம்பவமாக தான் நம்ம நிறைய நேரங்களை பார்க்குறோம். பட் இந்த சம்பவத்துடைய இன்னொரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சாரிபாத் ஊர் விதவை, அவள் ஒரு விடோ, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அது பஞ்சகாலம். அந்த பஞ்ச காலத்தில் பிரெட் வின்னர்னு சொல்லி அவங்க வீட்டில் யாரும் இல்லை.
இவ செய்கிற சின்ன சின்ன வேலைகள், மேபி வீட்டு வேலை செஞ்சுருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன வேலையை செஞ்சால் அந்த வேலை நிமித்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் தன் குடும்பத்தை ரன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்குது. பஞ்ச காலங்கிறதுனால அதுவும் அவளுக்கு கிடைக்கல, அந்த வேலையும் கிடைக்கல. அதனால் இவளுடைய வாழ்க்கையே ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையாக இருக்குது. ஏன்னா அதில் அவளுடைய வார்த்தையிலேருந்து நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்குறோன்னா 2 விறகு, 2 அப்பம், கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், இதை நாங்கள் சாப்பிட்டு சாக போகிறோம். அடுத்து எப்படி வாழணும், எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிற ஹோல்டே இல்லை, நம்பிக்கையே இல்லை. ஸோ மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு நிலை, இன்ஸ்டெபிலிட்டி லைஃப், நிலையற்ற ஒரு தன்மை, நிலையற்ற ஒரு வாழ்க்கை முறை. இதை யோசிக்கும் போது, இந்த சிங்கிள் பேரண்ட்டுன்னு யோசிக்கும் போது நான் அதை கொஞ்சம் இமோஷ்னலாக நான் பார்க்குறேன். இமோஷ்னலாக சிங்கிள் பேரண்ட்டுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிற மாதிரி யோசித்து பார்க்கும்போது உணர்வுபூர்வமாகவே அவங்க எப்பயுமே அவங்களுடைய மனதில் எல்லாம் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது போல் தெரிஞ்சாலும் அவங்களுடைய மனதில் இந்த இன்ஸ்டெபிலிட்டி மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்குமோ, நிலையற்ற ஒரு தன்மை, என் லைஃப் எப்படி போகுமோ, என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ, மரணத்தை தவிர வேறு என்ன எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிச்சயமற்ற தன்மை அவங்களுக்குள்ளே இருந்திருக்குமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. அடுத்து அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ்ஸாக இருக்கிறாங்க, உதவியற்ற ஒரு சூழலில் இருக்கிறாங்க. அது ஒரு வலி, உதவியற்ற சூழலில் இருக்கிறோங்கிற அந்த சூழ்நிலையே ஒரு பயங்கரமான வலியை ஏற்படுத்தும். இல்லை, யார்கிட்டையால் போய் உதவி கேட்கலாம், பட் உதவி கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது எப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் வரும், இதெல்லாம் யோசிக்கும் போது ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், நிறையா சூழ்நிலைகளில் உதவியற்ற தன்மையில் இருக்கிற ஒரு நிலை அந்த நபருக்கு உண்டாகுது. அடுத்து ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியல. நான் நினைக்கிறேன் இந்த ஏழை விதவை ஃபைனல் டிசிஷன், செத்து போகுங்கிற முடிவும் எடுக்க முடியல. ஏன்னா சாப்பிட்டு தான் சாக போகிறோங்கிற, அடுத்து என்ன நடக்கும்னு தெரில. ஸோ ஒரு ஃபைனல் டிசிஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இதை இன்னைக்கு இருக்கிற சிங்கிள் பேரண்ட்டோட நம்ம நிறையாவே கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நானும் நிறைய சிங்கிள் பேரண்ட்டை பார்த்துருக்கிறேன், அவங்களோட உட்காந்து பேசியிருக்கிறேன். அவங்களால ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியாது, இன்ஸ்டெபிலிட்டி மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது, இதை செய்யவா அதை செய்வாங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எங்கே இருப்பதையும் நாம் இழந்து போவோமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு இன்செக்யூர் ஃபீல், இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர்ட்டு இருக்குது. பட் இந்த சூழ்நிலையில் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது எதுனா தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த சாரிபாத் விதவையுடைய வீட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறத பார்க்குறோம். ஸோ எப்பயுமே எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க ஐதர் சிங்கிள் பேரண்ட் அல்லது நல்லா இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்பது இன்றைக்கு இருக்கிற எல்லா மனுக்குலம் அத்தனைக்கும் தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். அவருடைய வார்த்தை தான் நம்மை பிழைக்க செய்யும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லும் போதுமே சொல்லியிருக்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸோ காமனாக எல்லாருக்குமே இது அவசியம் என்று சொல்லும் பொழுது சிங்கிள் பேரண்ட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த உலகத்தில் மற்றவங்க வார்த்தைகள் நம்பக்கூடியதாக இருக்குமோ நம்ப முடியாததாக இருக்குமோ தெரியாது, அல்லது அவங்க நம்பக்கூடிய அளவுக்கு அவங்க பேசினாலும் இவங்களுக்குள்ள ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறது கஷ்டம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்பது அவர்களை பலப்படுத்தும், அவங்கள தைரியப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக அவங்களை நடத்தும். அதனால் இந்த சாரிபாத் ஒரு விதவை இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை என்பது எல்லா சிங்கிள் பேரண்ட்டும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஏரியா. இன்றைக்கு தேவன் எனக்கு என்ன வார்த்தை தருகிறார், ஆண்டவரை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு 100% உங்கள் கர்த்தரை சார்ந்திருந்தா, இயேசுவை சார்ந்திருந்தா அவங்க லைஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். அடுத்து இது விடோவை பற்றி சொல்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நான் இந்த சிங்கிள் பேரண்ட்டுங்கிற ஃபோக்கஸில் பேசுகிறேன், நேர்களும் அதை சரி புரிஞ்சுக்கணும். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது செப்பரேஷன் சொல்லும்போது ஆகார் இல்லை, ஆபிரகாம் என்ன செஞ்சார், கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரையும் கொடுத்துட்டு ஓகே பாய் அப்படின்னு காட்டிட்டு அனுப்பிட்டார். இந்த அம்மா தன்னுடைய பையனை கூப்பிட்டுட்டு வனாந்திரத்தில் அலைகிறாங்க. அங்கேயும் பார்க்குறோன்னா இன்ஸ்டெபிலிட்டி மைண்ட் செட், நம்ம எப்படி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளை உயிரோடு இருக்குமா உயிரோடு இருக்காதா, கொண்டு வந்த கொஞ்சம் அப்பமும் காலி ஆகிடுச்சு, தண்ணியும் காலி ஆகிடுச்சு, பிள்ளை அழுகிறதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு தூரத்தில் எடுத்துகிட்டு பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் அப்படி சொல்லி தான் உட்காந்து அழுகிற இன்ஸ்டெபிலிட்டி மைண்ட் செட்.
ஸோ இந்த சூழல்லையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்கே ஆபிரகாமோ அல்லது அவனுடைய வேலைக்காரனோ அல்லது ஏற்படுத்தின எந்த விஷயமோ ஆகாருக்கு சப்போர்ட் பண்ணல. அவள் ஏறெடுத்த ஜெபம், இந்த ஜெபத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார். தேவன் அவளோடு பேசுகிறாரு. பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன், நீ பயப்படாத, உன் பிள்ளையோட கையை பிடிச்சிட்டு போ, நான் உன்னை நடத்துவேன்னு சொன்ன அந்த வார்த்தையும் அந்த சூழலில் ஆண்டவர் செஞ்ச ஒரு அற்புதமும் அந்த தண்ணீர் புறப்பட பண்ணினதும். ஸோ இதுதான் ஆகாருடைய வாழ்க்கையில், ஆகாருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பலனை ஏற்படுத்தினு சொல்லி பார்க்குறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற எல்லாருக்கும் அவசியம், எஸ்பெஷலி சிங்கிள் பேரண்ட்டுக்கு சொல்கிறது, உங்களுடைய ஜெபமும் தேவனுடைய வார்த்தையும், இந்த ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ரெண்டை நீங்கள் உறுதியாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக நம்பிக்கைக்குரியதாக கடந்து செல்வதற்கு அதிக உதவியாக இருக்குங்கிறது வேத வசனத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப அழகாகவே பிப்ளிக்கலாக கனெக்ட் பண்ணது நேயர்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டெத்தை குறித்தும் பார்த்துருக்கோம், அந்த செப்பரேஷன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ டேடி சொன்ன மாதிரி, ஸோ இந்த சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கிற நீங்கள் அல்லது உங்களை சுற்றி யாராவது இந்த சிங்கிள் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த அவேர்னஸ் உங்களுக்கு வேணும். என்னென்னா நம்ம ப்ரேயர்லேயும் சரி, பைபிள் ரீடிங்லேயும் சரி, எல்லாருமே கண்டிப்பாக அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எஸ்பெஷலி சிங்கிள் பேரண்ட்ஸ் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் தியானிக்கும் போதும் சரி, அதை கேட்கும் போதும், அதை வாசிக்கும் பொழுதும் இன்னுமே நம்மளுக்கு இருக்கிறதான இந்த அன்ஸ்டெபிலிட்டி மைண்ட் இன்னும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம மேலும் இதை குறித்து தொடர்ந்து நம்ம டாடிக்கிட்ட நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸ் வளர்க்குறதான அந்த பிள்ளைகள் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க எப்படி இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த சொசைட்டி அவங்கள எப்படி பார்க்குது, இவங்க ஸ்கூலுக்கு போகும்போதோ காலேஜ் போகும்போதோ என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் எபிசோடில் பார்க்குறோம். ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் பிவின் சாமுவேல்.